பொழிகிறது அப்படின்னா ஒரு பாதையில நெய்ய பொழிஞ்சா அவர் பாதையில நான் போனா என் பாதை என்ன பொழியும்? நெய் பொழியும். நெய் பொழியும். ஆண்டவர் பாருங்க, சேரிட்னா ரதம். ரதத்துல சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். ரதத்துல உட்காந்து வனாந்திரத்துல போயிட்டு இருக்கிறாராம். நாம பாருங்க சக்கரத்துக்கெல்லாம் ஒண்ணு கிரீஸ் தடவுங்க, இல்லைன்னா மை தடவுங்க. ஆனா ஆண்டவருடைய சேரிட்டு சக்கரத்துல இருந்து பீச்சி அடிச்சுட்டு வருதான். என்னன்னு எழுதுறாங்க, அவருடைய பாதைகள் எல்லாம் என்ன அப்படியே சக்கரத்துல இருந்து வீசுதான். எடுத்துட்டா. நான் நினைச்சேன், உங்க பாதையில நடக்கும் போது, உங்க வார்த்தையில வாழும் பொழுது நெய் பொழியும். பால் மட்டும் இல்ல, என்ன பொழியும்? நெய் பொழியும். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தரின் வார்த்தையில் நடந்தால் பாலும் தேனும் மாத்திரமல்ல, என் பாதைகள் எல்லாம் நெய்யை பொழிய வைப்பார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நெய்னவே பாருங்க, இருக்கிறதுலயே நெய் தான் நல்லது. நெய் தான் நல்லது. இதை ஒன்ன மட்டும் காமிச்சுட்டு நான் முடிச்சிருக்கேன். எப்படி நெய் வாசிப்போம். 12 வனாந்திர தாபரங்களிலும், அவரு பாருங்க வனாந்திரத்துல சேரிட்ல தேர்ல போகும்போது என்ன பொழிதான்? நெய் பொழிது. வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பா இருக்கிறது. 13 மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இந்த வசனத்திற்கு அர்த்தம் தெரியாது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது போல. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். நல்ல பச்சை புல்லு பசியேன்னு இருக்கும் பொழுது எங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் எங்க மேய்க்கும்? அங்கே மேயும். நான் அப்புறமா ஆவியானவர் சொன்னாரு, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது போல, பள்ளத்தாக்குகளிலே பூமியிலே தானியங்கள் நிறைந்திருக்கிறது போல, சத்திய இடத்தில் ஆத்து மக்களும் நிறைந்திருக்கும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். சொல்லுவேன், சத்தியத்தை தவிர வேற எதுவுமே பேச. ஆடுகளுக்கு தேவை புல்லு, மனிதனுக்கு தேவை சத்தியம். இதுதான் அவனை வாழ வைக்க போறது. அதை யோசித்த, சத்தியத்தை தவிர வேற எங்கேயுமே வலது இடது போறவங்க விட்டு என்ன பண்ண மாட்டேன், சாய மாட்டான். அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தாமல் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன்.